உங்களோட அப்பாவுக்கு என்ன நடந்தது? கிவிரடிச்சு செத்தவ கண்ணியோடைய அண்ணா வீட்டை வந்துட்டார். அப்பா அவர் அண்ணி கட்டு பாரு விளையாடுக்க போனார். ஐயோட கிவிரடிச்சு அம்மா உழைச்சி சவரங்கள் 8 சவரங்கள் அம்மா பாவனியாக போய் உழைச்சி படிக்க 8 சவரங்கள் போட்டு. எங்கள் சொந்த இடம் கிளிநொச்சி. குஞ்சு பிறந்தான். இராணுவம் வீடு வாக்க போய்க்கு இராணுவம் பிடிச்சி சுட்டது கக்கூஸ் கிழங்கு இருந்துதான் எங்களை அப்பா நாங்கள் சேர்ந்து கண்டு நாங்கள் அப்பாவோட போனால் தான் எங்களுக்கு வந்து சொன்னது. உங்களுக்கு எத்தனை சகோதரங்கள்? இப்போ அது இல்லாமல் இப்போ இந்த ஆட்ட உதவியோட படித்து கொண்டிருக்கீங்க? 5 சகோதரங்கள். அப்பப்பா வந்து குருகுலத்தில் சேர்த்து வழியா அங்கே இருந்து படுத்து கொண்டிருக்கின்றோம். எங்களோட சொந்த இடம் பெருத்தில் எங்களுடைய அப்பா நெய்யை பிடிச்சி இப்போ விடியப்புறம் போய் நெய்யை பிடிச்சி எரிச்சு போட்டு ஓடிச்சு. எங்களோட அம்மா எங்களை 2 பேரை அனுபவத்தில் படிக்க விட்டவர். எங்களோட அண்ணா இயக்கத்தில் இருக்கிறார். எங்களோட அக்கா ஒரு அப்பா அம்மாவோட போய் இருக்க போட்டால் எங்கள் அம்மா எங்களை தான் பார்க்குறா. நாங்கள் சரியான கஷ்டத்தில் இருக்கிறோம். அப்பா அம்மா இந்தியாவுக்கு போய்க்க ஆமை செல்லடிச்சு அம்மா அப்பா செத்துட்டு நாங்கள் 5 பேரும் வந்து இன்ஜினுக்கு இருந்தோம். இன்ஜினுக்கு இருந்து தப்பிட்டோம். தப்பி இஞ்சால ஜக்கன்யாவை கொண்டு வந்து அம்மாவுக்கு இந்த வெடியெல்லாம் கொண்டு வந்து இஞ்சால எடுத்து எரிச்சு போட்டு ஆமை பேருந்து போயிட்டான். பேருந்து எங்களை கொண்டு வந்து ஜக்கன்யாக குருகுலத்தில் வந்து விட்டேன். இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் கேட்கல எங்களுடைய அம்மா அப்பா வந்து வருத்தம் இறந்துட்டோம். அது பிறகு நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து நாங்கள் அண்ணா தம்பி தங்கச்சியோட இங்கே வந்தாங்க. இங்கே வந்து நாங்கள் கல்வி கேட்கல இந்த நான் உயர்தரம் படிக்கிற வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. இங்கே வந்து தான் ஓஎல் டெஸ்ட் எடுத்தேன். அடுத்து எனக்கு பாஸ் ரிசல்ட் எடுத்தது. அப்புறம் நான் ஏஎல் படிக்கணும்னு சொல்லி இங்கே கேட்கல நான் படித்து கொண்டு கேட்கல. அண்ணாக்கள் என்னடா யாழ்ப்பாணத்துக்கு போவோம்னு சொல்லி அங்கே போய் படிக்கலாம், இங்கே வசதி இல்லைன்னு சொல்லி இங்கே கட்டுப்பாடத்தை பிரச்சனை தானே, அதனால் வசதிகள் குறைவு என்ற ரீதியில் அங்கே போக வேண்டிய வழிக்கிட்டாரு. பிறகு என்னை போக வேண்டிய வழிக்கிட்டு போட்டு நான் சொன்னேன் நான் வேற இல்லைங்கன்னு சொல்லி போட்டு இங்கே இருந்து படித்து கொண்டு கேட்கல. அண்ணாக்கள் நான் பெற மாட்டேன்னு சொல்ல அண்ணாக்கள் போனேன். அண்ணாக்கள் போய்க்கல வந்து வள்ளத்தில் போனது கடலால் போய்க்கல வந்து வள்ளம் தாண்டு எல்லாரும் மோசம் போயிட்டேன். அதுக்கு பிறகு வந்து நான் எந்த கல்வியை வந்து இங்கே இருந்து கொண்டு இப்போ வேறு ஆக்களின் உதவியோட தான் இப்போ என் கல்வியை தொடர்ந்து மேற்கொள்ளக்கூடியதாக இருக்குது. நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட எமது பாடசாலையில் 600 பிள்ளைகளின் பெற்றார்கள் ஒன்று தாயவோ அல்லது தந்தையவோ இழந்த பிள்ளைகள் இருப்பதாக நாங்கள் கணக்கெடுத்து வைத்துள்ளோம். ஒரு பகுதியினர் போர்க்கால சூழலால் தமது பெற்றாரை இழந்தவர்களாக இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு பகுதியினர் நாட்டுச் சூழல் காரணமாக இடப்பெயர்வுகளால் அப்படி இப்படி என்று சொல்லி பெற்றாரால் கைவிடப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். எந்த வகையில் பார்த்தாலும் 600க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் உழைப்பாளிகளை இழந்த குடும்பத்தைச் சேர்ந்த பிள்ளைகளாக இருக்கிறதை எங்களால் அறிய முடிந்துள்ளது. அப்பா 95ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து வரவங்க காணேன் 3 பேர். என்ன செய்யணும்? ஒரு ஆள் அப்பாவுடைய நின்றவர், ஒரு ஆள் இயக்கத்தில் இருந்துச்சுன்னா நான் இங்கே ஹாஸ்டலில் இருக்கேன். சுத்துட்டார். கிவிரடிச்சு கோனாவில் கிவிரடி கேட்கல இடம்பெயர்ந்து வந்து ஜூனியங்குளத்தில் இருந்தாங்க. ஜூனியங்குளத்தில் வந்து எங்களை கொண்டு விட்டுட்டு அப்பாவுக்கு சாமானியத்தை போய்க்கல. அம்மா அப்பா செத்தவை இல்லை 5 ஒரு அண்ணா கல்யாணம் கட்டி தம்பி என்கிட்ட வவுனியாக்கில் போயிட்டார். மற்ற அண்ணா கல்யாணம் கட்டி இஞ்சி இருக்கிற அக்கா ஒரு ஆள் வீதிச்சாங்க. நாங்கள் இஞ்சி இருக்கிற குருகுலத்தில் கடலுக்கு போன இடத்துல நேவி சட்டி சாப்பிட்டு 94 5 பேர்.
மூத்த நான் படிக்கிறேன். 2வது நாள் 3வது தங்கச்சி 4வது தம்பி. உங்களோட செலவெல்லாம் படிப்பு செலவெல்லாம் நான் பார்க்குறேன். அம்மா அம்மா என்ன வேலை செய்கிறா? வேலை தெரியும். நீங்கள் எத்தனையாம்மா படிக்கிறீங்க? ஆனால் உங்கள் அப்பா சாய்க்கு உங்களுக்கு